ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்ல போகிறேன்னா WBX பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இவர் வந்து லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. எப்போனா 1923 வந்து வாங்கியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து கோஸ்ட் கிளப்போட மெம்பர், ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இவர் தான் வந்து கீதாஞ்சலி, அதாவது ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலிக்கு வந்து ப்ரிஃபேஸ் எழுதுனது யாருன்னா, இங்கிலீஷில் ப்ரிஃபேஸ் எழுதுனது யாருன்னா WBH தான். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லீடா அண்ட் த ஸ்வான் வந்து இவரோட ஒன் ஆஃப் த சானட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒட்டவா ரைமாவை வந்து எங்கே யூஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா அமாங் தி சில்ட்ரன் அப்படின்ற இவரோட ஒர்க்கில் வந்து எழுதியிருக்காரு. தேங்க்ஸ் டு ஆல். ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்ல போகிறேன்னா WBX பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இவர் வந்து லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. எப்போனா 1923 வந்து வாங்கியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து கோஸ்ட் கிளப்போட மெம்பர், ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இவர் தான் வந்து கீதாஞ்சலி, அதாவது ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலிக்கு வந்து ப்ரிஃபேஸ் எழுதுனது யாருன்னா, இங்கிலீஷில் ப்ரிஃபேஸ் எழுதுனது யாருன்னா WBH தான். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லீடா அண்ட் த ஸ்வான் வந்து இவரோட ஒன் ஆஃப் த சானட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒட்டவா ரைமாவை வந்து எங்கே யூஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா அமாங் தி சில்ட்ரன் அப்படின்ற இவரோட ஒர்க்கில் வந்து எழுதியிருக்காரு. தேங்க்ஸ் டு ஆல்.